வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை தற்போது 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தமிழகத்தில் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தமிழகத்தில் வெற்றி பெறும் என கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளமான வலிமையான தேசத்தை கட்டமைப்பதில் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளைய தலைவர்கள் கலந்துரையாடல் மாநாட்டை ஒட்டி சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றும் இளையோரை சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கலந்துரையாடல் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என குறிப்பிட்டார். தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் ஆளுமை, நீடித்த நிலைத்தன்மை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட பிரிவுகளில் இளையோர் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை எட்ட இந்நிகழ்ச்சி வகை செய்வதாக கூறினார். இளையோரின் துணிச்சல் மிகு சிந்தனைகளும் கருத்துகளும் நாட்டின் மாற்றத்திற்கு வழிகோலுவதுடன் தேச கட்டமைப்பில் அவர்தம் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்புமிகு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்று தொடங்கிய இந்த 4 நாள் மாநாட்டில் பிரதமர் நாளை மறுநாள் சிறப்புரையாற்றுகிறார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜ்கோட்டில் 2வது எழுச்சிமிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் பங்கேற்கிறார். 3 நாள் பயணமாக இன்று அங்கு செல்லும் பிரதமர் பொறியியல், தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். முன்னதாக இன்று மாலை சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். உலகளாவிய ஆற்றல் மையமாக நம் தேசம் உருவெடுக்க தற்சார்பு நிலை மிகவும் தேவை என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களால் இந்நிலை சாத்தியமாவதாக எடுத்துரைத்தார். தாய்மொழியை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்திய அமைச்சர், பிற மொழிகளை கற்றறிந்தாலும் தாய்மொழி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் தனிநபர் கழிப்பறைகள் பெண் குழந்தைகளின் மாண்பிற்கு உத்வேகம் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு 14 கோடியாக இருந்த தனிநபர் கழிப்பறைகளின் எண்ணிக்கை கடந்த ஜனவரி மாதம் 33 லட்சமாக அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். அதேபோல் நகர்ப்புறங்களில் மட்டுமே இருந்து வந்த சமையல் எரிவாயு வசதி பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 10 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் தற்போது பயனடைவதாக குறிப்பிட்டார். உஜ்வாலா திட்டத்தின் 80% பயனாளிகள் கிராமத்தில் வசிக்கும் மகளிரே என்றும் அவர் பெருமிதம் வெளியிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பிரதமரின் சமையல் எரிவாயு திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக தற்போது அதிகரிப்பதாக அமைச்சர் கூறினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மகளிரை முன்னிறுத்தி வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறினார். வரும் ஆண்டுகளில் சர்வதேச அளவில் எரிசக்தி ஆற்றலை பயன்படுத்தும் முக்கிய நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டின் மருத்துவ செலவு மிகவும் குறைவாக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். A lot of people living in the Western world come to India to get medical treatment because the cost of the passage, the cost of the treatment and the cost of staying and recuperating is still much less. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் அன்றைய தினம் உரையாற்றுகிறார். 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. 2 கட்டங்களாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நிறைவடையும். மீண்டும் மார்ச் 9ஆம் தேதி கூடும் நாடாளுமன்றம் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கல்வி, கலாச்சார பரிவர்த்தனைகள், தூதரக நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் உலக நாடுகளிடையே ஹிந்தி மொழி பயன்பாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக கொளத்தூரில் பொங்கல் விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்ற அவர் திருக்குறளை பெருமைப்படுத்தும் வகையில் 38 மாவட்டங்களிலும் குறளோவியம், ஒப்புவித்தல், பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் குடிநீர் திட்டப் பணிகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதாக கூறினார். திருச்சியை பொறுத்தளவு 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனியான குடிநீர் திட்டம் உருவாக்கி குடிநீர் விநியோகமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டால் 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குகிற பணி நடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, நகராட்சி துறையில 138 நகராட்சிகள் இருக்கிறது. 138 நகராட்சியில கிட்டத்தட்ட 40 நகராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையங்கள், பொதுமக்களுக்கு அவருடைய பொருளை சரியாக விற்பதற்காக மார்க்கெட்டும், வந்து போவதற்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்காக பேருந்து நிலையங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகளால் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து மக்களும் பெரிதும் பயனடைவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை சிப்காட் தொழில் வளாகத்தில் போகி விரிவான தூய்மை பணி இயக்கத்தை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி இன்று தொடங்கி வைத்தார். சிப்காட் முதலீட்டாளர்களுக்கான செயல்திறனை மேம்படுத்தி சுகாதாரமான சூழலை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்று கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் எத்தனை தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடும் என்பது குறித்த முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றார். திரு எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தேர்தல் முடிவின் அடிப்படையிலேயே அமைச்சர்களின் தேர்வு அமையும் என்றும் கூறினார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் தற்போது கூட்டணிக்குள் பல கட்சிகள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கொங்கு மண்டலத்தை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே இலக்காக கொண்டு அரசியல் பயணத்தை பிஜேபி முன்னெடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1380 வீரர்களுக்கு மத்திய ரிசர்வ் காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர பிரதாப் சிங் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பேட்டரியில் இயங்கும் மின்சார மிதிவண்டியை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த கல்லூரி மாணாக்கர் உருவாக்கியுள்ளனர். இதன் சிறப்பம்சங்கள் குறித்து அவர்கள் தெரிவிக்கையில், நார்மல் ஒரு சைக்கிளை சைக்கிளா கன்வெர்ட் பண்ற ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க எடுத்து பண்ணதுக்கான ரீசன் ஏராளமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இந்த சைக்கிளுடைய அட்வான்டேஜஸ் நம்ம ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 25ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக நம்ம பயணிக்கலாம். 25 km/h ஸ்பீட்ல மூவ் ஆகும். லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரி அப்படின்ற ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு சுயதொழிலுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், கடலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் நவி மும்பையில் இன்று குஜராத் ஜெயண்ட்ஸ் யுபி வாரியர்ஸையும், மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸையும் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைய தலைமுறையினரின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை தற்போது 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.